சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எம்ஜிஎம் டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்மளோட டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பதில் அளிக்க நம்ம எம்ஜிஎம் ஹெல்த் கேரோட சீனியர் கன்சல்டன்ட் இன் obstetrics அண்ட் கைனகாலஜி டாக்டர் ஜெயஸ்ரீ மேம் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஓகே மேம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே தான் நான் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு கேட்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் obstetric கைனகாலஜிக்கும் என்ன மேம் பேசிக் டிஃப்ரென்ஸ்? இது ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலாக. பிகாஸ் பல பேர் கேட்குறது தான் இது. பல வருஷத்துக்கு அப்புறமும் இது எங்கள் வீட்டில் கூட இப்போ கூட கேட்பாங்க. இது ஒரு யுனிக் ஸ்பெஷாலிட்டி எங்களுது வந்து ரெண்டு இருக்குது, obstetrics கைனகாலஜி. obstetricsன்னு சொல்கிறது வந்து இந்த முகப்பேர், தட் இஸ் டெலிவரி சம்மந்தப்பட்டது மாத்திரம்தான் obstetrics. வேற கைனகாலஜின்றது பெண்களுக்கு ஏற்படுற மற்ற வியாதிகள் லைக் ரத்தப்போக்கு, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கேன்சர், இதெல்லாம் வந்து நமக்கு கைனகாலஜியில் வரும். ஸோ கட்டாயம் இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி, ஆனால் ஒரே டாக்டர் பார்க்குறாங்க இதை. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபீமேலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து ட்ரீட் பண்ணுவீங்க, அட் த சேம் டைம் திஸ் டெலிவரி, ப்ரெக்னன்சி அதெல்லாமுமே கட்டாயம். ஸோ ரெண்டு ஸ்பெஷாலிட்டியும் பார்த்துக்கணும். ஓகே மேம். இப்போ சி செக்ஷன் அண்ட் நார்மல் டெலிவரின்னு ரெண்டு இருக்குல்ல மேம் டெலிவரியில். ஸோ வாட் இஸ் த ரேட் ஆஃப் சி செக்ஷன் டு நார்மல் டெலிவரி? அதோட ரேட் கேட்குறேன் மேம். ஸோ ஓவரால் ரேட்னு எடுத்திங்கன்னா ஒரு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா 2021 வந்து 39.6%, தட் இஸ் 40% அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பட் பொதுவாக உலகெங்கும் வந்து சிசேரியன் செக்ஷன் ரேட்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. நார்மல் டெலிவரி ரேட்ஸ் ஒரு பல காரணங்களுக்கு குறைஞ்சிட்ருக்கு. பட் நம்ம இந்த ரேட்டுன்னு பார்க்கும்போது ஓவரால் ரேட் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணுன்னா ப்ரைமரி சிசேரியன் செக்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ ஏதாவது ஒரு காரணத்துக்கு சிசேரியன் தேவைப்பட்டால் அந்த சிசேரியன் செக்ஷன் ரேட் தான் நம்ம எடுக்கணும். ஓவரால் எடுத்தோம்னா பல காரணங்கள் இருக்கலாம். அதனால் இந்த ரேட் வந்து சில மாதங்கள் அதிகமாகவும் சில வருஷங்கள் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். இப்போ சம் கேசஸில் வந்து அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து ஏதோ ஒரு டிஸார்டர், ஏதாவது ஒரு நோயோடு பிறக்கும். அது வந்து உங்களுக்கு இந்த அல்ட்ராசவுண்டு, ஸ்கேன் இதெல்லாம் பண்ணும்போதே நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்களா, இல்லை அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே அது தெரிய வருமா மேம்? ஸோ இப்போ வந்து முக்கால்வாசி நல்ல அல்ட்ராசவுண்ட் அவைலபிள். ஸோ ஆன்டிநேட்டல், தட் இஸ் ப்ரெக்னென்சி அப்போவே நாங்கள் பண்ணுற ஸ்கேன்ஸில் முக்கியமாக 20 வாரத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அந்த ஸ்கேனில் ஸ்ட்ரக்சரல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் ஏதாவது ஒரு பார்ட் குறைச்சலாவோ, இல்லை அதிகமாக ஏதாவது வளர்ந்துருந்தா, இல்லை சில சமயம் ஃபிங்கர்ஸில் ஒரு ஃபிங்கர் குறைச்சலாக இருக்கலாம், லிம்ஸ், தட் இஸ் கால்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விதமான அப்நார்மாலிட்டிஸ் வரும். இது எல்லாமே ஒரு 20 வீக் ஸ்கேனில் கண்டுபிடிச்சிடுவோம். இது தவிர சில பிரச்சனைகள், தட் இஸ் நான் ஸ்ட்ரக்சரல், பார்க்கறதுக்கு இல்லாமல் உள்ளே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு லங்ஸ் வேலை செய்யாது, கிட்னி வேலை செய்யாது, ஆர் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். தட் இஸ் சில பேருக்கு வந்து நீங்கள் இப்போ நமக்கு இப்போ அடல்ட்ஸ்க்கு சுகர் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பல விதமான வியாதிகள் இருக்கலாம். இது வந்து நம்மளால் உள்ளே இருக்கும் போது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அல்ட்ராசவுண்ட் ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சரல் அனாமலிஸ் இப்போல்லாம் முன்கூட்டியே எங்களுக்கு தெரியும். ஒரு சில அப்நார்மாலிட்டிஸ் வந்து லீத்தல் அப்படின்னு சொல்லுவோம். லீத்தல்னா குழந்தை பிறந்தப்புறம் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி லீத்தல் அப்நார்மாலிட்டிஸ் முதலே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, எஸ்பெஷலி கார்டியக் அனாமலி, தட் இஸ் ஹார்ட்டில் ஹோல் இருந்தாலோ இல்லை மல்டிபிள் அப்நார்மாலிட்டிஸ் ஹார்ட்டில் இருந்தால் இந்த குழந்தை வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஃபுல் டேர்ம், தட் இஸ் ஃபுல் டேர்ம் அது ஆகி தான் பிறக்கும். பிறந்தப்புறம் ஒரு 2-3 நாளைக்கெல்லாம் அந்த குழந்தைய இழக்கிறதுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இது முன்னாடியாகவே கவுன்சில் பண்ணி டெர்மினேஷன் வேணுமா அப்படின்னு கேட்போம். மற்ற அப்நார்மாலிட்டிஸ், நிறைய அப்நார்மாலிட்டிஸ் இப்போ வந்து சரி பண்ண முடியும். ஒரு சிலது உள்ளே இருக்கும் போதே சரி பண்ண முடியும், ஒரு சிலர் குழந்தை பிறந்த உடனே சரி பண்ண முடியும். ஸோ எஸ், கட்டாயம் நமக்கு வந்து இந்த அல்ட்ராசவுண்ட்னால பல விதமான பெனிஃபிட் இருக்குது. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு கொஸ்டின் ஆக்சுவலி தோணுச்சு. இப்போது பிஃபோராகவே நீங்கள் அந்த அப்நார்மாலிட்டிஸ் கண்டுபிடிக்கும் போது, இஃப் இன்கேஸ் அந்த குழந்தை வந்து பிறக்கும் போதே இறந்துரும், இல்லை ஹார்ட்லி 1 வீக் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா யூ வில் அட்வைஸ் த பேரண்ட்ஸ் டு டெர்மினேட் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஒரு சில டைம் வந்து அந்த கேஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகி அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிறக்கும்போதே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால அது இறந்துட்டா அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஹவ் வில் யூ அட்ரஸ் தி பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்? ஸோ ஏன்னா என்னதான் நீங்கள் டாக்டர், நீங்கள் இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் வி ஆர் ஆல் அ ஹியூமன் டூ. ஸோ அந்த ஒரு எமோஷனை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ்ட்டு எப்படி அதை அப்ரோச் பண்ணுவீங்க? இது வந்து ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷியனுக்கு லைஃப்பில், கரியரில் இது வந்து ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சிச்சுவேஷன். இது எத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது வி ஆர் ஃபர்ஸ்ட் அப்செட்.
பேரண்ட்ஸ் வந்து ஓகே அவங்க கட்டாயம் அப்செட்டாக இருப்பாங்க. பட் எங்களுக்கே ஒன்று அல்ட்ராசவுண்டில் சில சமயம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் ஆல் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறவங்களும் வந்து நல்லா பண்ணுவாங்க, பட் சில பிரச்சனைகள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் எதிர்பார்க்காம சில அப்நார்மாலிட்டிஸ் வரும். அது வந்து மின்காலத்தில் நிறைய பார்ப்போம் அந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கே வந்து டெலிவரி ஆன உடனே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது இப்போ வெளியே போய் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி பேசணும், நாங்கள் ஃபேமிலி கிட்ட பேசணும். இப்போ நம்ம ஊரில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் மதர் அண்ட் ஃபாதர், ரெண்டு சைடில் தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டி எல்லாரும் இருப்பாங்க. ஒரு 20 பேர் வெளியே நின்றுட்டுருப்பாங்க. எல்லார் எதற்கும் நின்று நாங்கள் இதை பற்றி பேசணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பட் ஒரு பல வருஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதில் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து சொல்லி அவங்களுக்கு முதல்ல புரிய வைப்போம். வேறு வழியே கிடையாது. ரொம்ப லீத்தல் அப்நார்மாலிட்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமையில் பேரண்ட்ஸ் வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சு அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு புரிய வைப்போம். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து சி செக்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்பைனில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். பட் அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால ஃப்யூச்சரில் வந்து முதுகில் ஏதோ பிரச்சனை வருது, முதுகு வலி வருது அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ட்ரூவா மேம்? கட்டாயம் ட்ரூ கிடையாது. ஏன்னா இது வந்து முதுகு எலும்பில் ஊசி போடுறது வந்து தட் இஸ் இந்த ஸ்பைனல் கார்டுக்கு வெளியே போடுவோம். இதுக்கு பேர் ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு பேர். ஸோ இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இப்போ எங்கேயுமே வந்து நமக்கு இந்த ரீஜனல் அனஸ்தீசியா, ஸ்பைனல் அனஸ்தீசியா தான் நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறோம். ஏன்னா டியூப் போட்டு ஜென்ரல் அனஸ்தீசியா மிஷின் அட்டாச் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பைனல் அனஸ்தீசியான்றது இட்ஸ் அ பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அனஸ்தீசியா. கட்டாயம் இது முதுகில் போடுறதுனால பிற்காலத்தில் பேக் பெயின் வரவே வராது. ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னே முதுகில் ஊசி போட்டாங்க, இதனால தான் எனக்கு இப்போ முதுவலி. ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு 25 வருஷத்தில் அவங்க ஒரு 30 கிலோ வெயிட் கெயின் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். பொதுவாகவே வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னால முதுவலி வரலாம். ஸோ இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டது மாத்திரம்தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இது காரணமே கிடையாது. முதுகு வலிக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. முதுகு வலி வந்தால் ஆர்த்தோபீடிக் டாக்டர் போய் பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்ஸசைசஸ் மூலியமாகவே முக்கால்வாசி சரிப்படுத்தலாம். பட் தயவுசெய்து இந்த காரணம்னு ப்ளீஸ் நம்பாதீங்க. ஓகே மேம். சி செக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மதர் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் மேம்? சிசேரியன் அப்படின்றது வந்து ஒரு சர்ஜரி மாதிரி, சர்ஜரி தான் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து சாதாரண சர்ஜரிக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போது ஒரு யூட்ரஸ் ரிமூவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரஸ் ரிமூவலுக்கு அப்புறம் வேறு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. அவங்க அடுத்த 3 நாள் 1 வாரம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க குணப்படுத்திக்கலாம். ஆனால் சிசேரியன் அப்படி இல்லை. சிசேரியன் அப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா தான் பார்த்துக்கணும். அந்த குழந்தைக்கு அம்மா தான் தாய்ப்பால் கொடுக்கணும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கணுன்னா ராத்திரி 1 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணிக்கு எழுந்துக்கணும். ஸோ இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அம்மாவுக்கு. ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு ரிக்கவரி வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணணும். எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அவங்க படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இது தவிர இந்த ஹெல்ப் சப்போர்ட் நம்ம கட்டாயம் கொடுக்கணும். இது தவிர அவங்களுக்கு வேண்டிய டயட், எக்ஸசைஸ் எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம எல்லாமே பண்ணணும். ஸோ கட்டாயம் ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தேவைப்படும் அவங்களுக்கு. அதுதான் வித்தியாசம் சிசேரியனுக்கும் மற்ற சர்ஜரிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே மேம். ஸோ அப்போது வாட் அபவுட் தட் போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் மேம்? அது உண்மையா? அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் இஃப் இன்கேஸ் அது இட்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு அப்புறமும் வரலாம், சிசேரியனுக்கு அப்புறமும் வரலாம். சிசேரியனுக்கு அப்புறம் மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா அம்மா வந்து ஆப்ரேஷன் ஆகி படுத்துட்ருக்காங்க. குழந்தைய வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்துக்க முடியாது. ஸோ ஒரு அம்மாவோ இல்லை மாமியார் யார் பார்த்துக்கிட்டாலும் அவங்க சரியாக பார்த்துக்கிறாங்களான்னு ஒரு டவுட். அதே சமயம் அவங்க சைடில் ஒரு டெஃபிஷியன்சி, ஐயோ என்னால் எழுந்து போய் என் குழந்தைய பார்த்துக்க முடியலையே, குழந்தை அழும்போது ஓடி போய் தூக்கிக்க முடியலையே அப்படின்னு நிறைய விதமான ஸ்ட்ரெஸ். இது தவிர ப்ரெக்னென்சியே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் தான் ஆக்சுவலி. இதோ அதை நிறைய பேர் காமிச்சிக்கிறது இல்லை. ஸோ குழந்தை பிறந்த உடனே இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா மதர்ஸ்க்கும் இது வரக்கூடிய ஒரு கண்டிஷன். அதை முக்கால்வாசி பேர் 75-80% ஆஃப் பீப்புள் வந்து அதை ஓவர் கம் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி நம்ம ஊரில் ஃபேமிலி சப்போர்ட் நிறைய இருக்கிறதுனால இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதே வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் கொடுக்காம விட்டோம்னா இது வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக போய் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை பற்றி.
ஓகே மேம். ஸோ இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா அப்போது என்ன மேம்? ஸ்ட்ரெஸ்ஸு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப வருஷம் இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? இருக்கலாம். சம்டைம்ஸ் மேஜர் கேட்டாஸ்ட்ரஃபி லைக் சூசைட் கூட ஆகலாம். குழந்தை ஏதாவது பண்ணலாம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இந்த மதரை வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவையான மெடிசின்ஸ் கொடுக்கணும், கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணும், சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் கூட சில சமயம் தேவைப்படலாம். ப்ரீ எக்ஸிஸ்டிங் தட் இஸ் முதலே வந்து சில பேருக்கு சைக்கியாட்ரிக் டிசார்டர் இருக்கும் போதே ப்ரெக்னென்ட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு மோர் ப்ரோன் ஃபார் இட். ஸோ இன்னுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லுவாங்க டெலிவரிக்கு அப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க, அவங்கள யாராவது ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருக்கணும், தனியாக விடாதீங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பட் எதனால மேம் அந்த ஸ்ட்ரெஸ் வருது? லைக் எனி ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ்னாலையா, இல்லை எது அவங்களுக்குள்ள ஏதாவது இன்ஃபீரியாரிட்டி அந்த டைமில் வரும், லைக் ரொம்ப வீக்காக இருக்கும் மைண்ட் அந்த மாதிரியா, இல்லை எதனால மேம்? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்மா. ஒன்று வந்து ப்ரெக்னென்சி as I told you அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது எதிர்பார்ப்பு அளவுக்கு இந்த ப்ரெக்னென்சி அவங்களால கேரி அவுட் பண்ண முடிஞ்சதா, அவங்க வந்து நார்மல் டெலிவரின்னு எதிர்பார்த்துருப்பாங்க, சிசேரியன் ஆகிருக்கலாம். இல்லை சிசேரியன் தான் வேணும்னு நினச்சிட்டு ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணி நார்மல் ஆக்கியிருக்கலாம். நம்ம கல்ச்சுரல் சுச்சுவேஷனில் வந்து பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்றது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். பட் இப்போவும் அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. இதில் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் நிறைய விமென்க்கு வருது. ஸோ பல விதமானது. இது தவிர ஹார்மோன் சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, ஃபேமிலி அவங்க என்ன சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அப்படியே ஒரு கேஷுவலாக வருவாங்க, ஓ உனக்கு 2வது பெண் குழந்தை பிறந்துடுச்சா அப்படின்னு ஒரு ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுட்டு போயிடுவாங்க. பட் அந்த மதருக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 குழந்தையும் ஒன்று. பட் ஷீ ஸ்டார்ட்ஸ் திங்கிங், நான் எங்கேயாவது ஹேவ் ஐ ஃபெயில்ட், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா. ஸோ இது மாதிரி பல விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவாய்ட் பண்ண முடியாது. பட் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போது இன்னுமே வந்து லைக் இப்போ நான் மாடர்னைஸ்ட் வேர்ல்டு வந்துச்சு, பட் இன்னுமே வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் த சைல்டுன்றது இருக்கா மேம் ஃபேமிலிஸில்? அப்சல்யூட்லி. வெரி சேட் டு சே தட் இன் சச் அ ஓப்பன் ஃபோரமில் சொல்கிறது. பட் எஸ் இட் டஸ் எக்ஸிஸ்ட். பட் என்னன்னா வந்து ஒன்லி பெண் குழந்தை அப்படின்னு இல்லை. இப்போ சில பேருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாய் பிறந்திருந்தா செகண்ட் பாய் வந்தாலும் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லாரும் நினைக்கிறாங்க ஐடியலாக எனக்கு ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்கணும்னு. பட் நேச்சரில் இது வந்து எப்பவுமே நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே.